நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா, ஜீவன் சம ஆதி ஈக்குவல் டு ஜீவசமாதி. இதுதான் தலைப்போட பேரு. இந்த ஜீவசமாதி பற்றி தான் முழுமையா பார்க்க போறோம். அந்த சுருக்கமாலாம் இல்ல, டீட்டெயிலா தெளிவா பார்க்க போறோம். புரியிற மாரி எளிமையா பார்க்க போறோம். ஜீவன்னா என்னது? அப்படின்னா, ஜீவன்னா உயிரோட்டம், ஜீவாத்மா கூட வச்சுக்கலாம். சமன்னா என்னதுன்னா ஈக்குவல், சமமா. இந்த ஜீவன் உயிரானது சமமா, எது கூட சமமா அப்படின்னா ஆதி. ஆதினா பரமாத்மா, ஒரு உயிரின் உயிர். இந்த உயிர் உருவாவதுக்கான காரணமான உயிரே அதான். பரபிரம்மம் சொல்லுவாங்க, பூரண பொருள் சொல்லுவாங்க, பிரபஞ்சம் சொல்லுவாங்க. ஆதினா எல்லாமும் கடந்தது அப்படின்னு பொருள் இருக்கு. முதலும் முடிவும் மற்றதுன்னு பொருள் இருக்கு. சிவன்னு பொருள் இருக்கு. ஸோ இத்தனை பொருள் இருக்கு. இந்த ஒரு உயிரானது, இந்த ஜீவனானது, இந்த உயிரின் உயிரான ஆதிக்கு இணையா ஒரு பயிற்சி ஒழுக்க முறையில் சமமாக தன்னை ஒரு இடத்துல நிறுத்துவது தான் ஜீவசமாதி. எளிமையாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜீவசமாதி என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். ஜீவன் சம ஆதி விளக்கம் சொல்லிட்டேன், அதில் ஒரு கான்செப்ட்னு சொல்லிட்டேன். இப்போ ஜீவன் சமாதி என்றால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடல. அப்படின்னா என்ன அப்படின்னா, சித்தர்கள் பார்த்தீங்கன்னா தன் சுவாசத்தை தன்னுள் ஓர் இடத்தில் நிறுத்தி பிரபஞ்சத்துடன் தொடர் நிலையில் தவநிலையில் இருக்கும் இடம் ஜீவசமாதி. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம உடம்புல எல்லாம் சுவாசம் இருக்கும். இந்த சுவாசத்தை தன் உடம்புல ஒரு இடத்துல நிறுத்திடுவாங்க. அந்த இடத்துல தான் அந்த சுவாசம் இருக்கும். அது உயிரோட்டமாக அங்கே இருக்கும். அந்த உயிரோட்டத்தை நிறுத்திட்டு அந்த சுவாசமானது என்ன பண்ணுன்னா, பிரபஞ்சத்தோட தொடர் நிலையில் இருக்கும் டைரெக்டாக. அதேமாரி அவங்க ஒரு தவம் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த ஜீவசமாதியில். அப்படிப்பட்ட இடம் தான் ஜீவசமாதி அப்படின்றது. இந்த ஜீவசமாதி மேலே பார்த்தீங்கன்னா லிங்கம் வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? லிங்கம் அப்படின்றதுக்கு அர்த்தமே என்னென்னா நிலையற்றது அப்படின்வாங்க. நிலையாமை அப்படி அதை தான் உணர்த்துது அது. அதோட குறியீடு தான் அது. இங்கே ஜீவசமாதியில் லிங்கம் வச்சுருக்காங்கன்னா அதோட பயன்பாடு என்னென்னா, பிரபஞ்ச ஆற்றலை சித்தரோட உயிர் ஆற்றலோட இணைக்கிற ஒரு கருவி தான் அந்த சிவலிங்கம். இது ஒரு ஒரு கடத்தின்னு சொல்லலாம், இல்லை கருவின்னு சொல்லலாம். இது அங்கே என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு நேர்கோட்டில் இந்த பிரபஞ்ச ஆற்றலையும் உயிராற்றலையும் இணைக்கிறதுனால மிகப்பெரிய சக்தி, ஒரு மிகப்பெரிய ஆற்றலை அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஜீவசமாதியில் சித்தர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். இவங்களுடைய பணி என்ன? என்ன செய்கிறாங்க சித்தர்கள்லாம் ஜீவசமாதியிலனா? சித்தர்களோட பணி பார்த்திங்கன்னா ஜீவசமாதியில் தவம் தான். தவம் பண்ணுறாங்களா அப்படின்னா, ஆமாம் தவம் பண்ணுறாங்க. அந்த தவத்துக்கு எதனா நிலைகள் இருக்குன்னா இருக்குது. பூரணத்துவம் நிலை, பரிபூர்ணத்துவ நிலைன்னு. இப்போது நிறையா சித்த ஜீவசமாதிகள் பார்த்திங்கன்னா பல காலம் வெளியே வராது. அது மாட்டும் அப்படியே இருக்கணுன்னா அவங்க அந்த ஜீவசமாதியில் தவத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். அது பல வருஷமாக தவத்திலே இருப்பாங்க. அந்த பிரபஞ்ச ஆற்றலோட நேரடி தொடர்பில் தவத்தில் இருப்பாங்க. அவங்க பல வருடங்கள் அந்த தவநிலையில் ஒரு மெரிட் எட்டிடுவாங்க. ஓகே, அந்த தவநிலை பூரணத்துவம் அடைஞ்ச உடனே அடுத்த நிலைக்கு போவாங்கல்ல, அப்போ தான் அவங்க குருநிலைக்கு வருவாங்க. குருநிலைனா பரிபூர்ணத்துவ நிலை. ஒரு குருவா நீ கிராஜுவேட்டடு, பிஏ, எம்பிஏ நீ கிராஜுவேட்டட்பா, இந்த துறையில் நீ ஒரு சான்று பெற்றுட்ட, நீ தேர்ச்சி பெற்றுட்டன்ற மாரி அந்த சித்தர்கள் அந்த ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வெளிப்படுவாங்க. ஒரு குரு நிலைக்கு வெளிப்படுவாங்க, பரிபூர்ணத்துவ நிலைக்கு. அப்படி அந்த குருவாக அவங்க வர பார்த்து அவங்களோட பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர்கள் உய்வதற்கு உதவி செய்வது. இது அர்த்தம் புரியுமா என்னன்னு தெரியல, நான் எளிமையாக சொல்கிறேன். உயிர்கள்லாம் இருக்குல்ல, நம்மளை மாரி மனிதர்கள், ஜீவன்கள்லாம் இருக்குன்னா, சிவத்தை உணர்வதற்கு வழிகாட்டுவது. இவ்வளோதான், ரொம்ப எளிமை. ஒரு சிவனை எந்த பிரபஞ்ச ஆற்றலேருந்து நீ வந்தியோ அந்த பிரபஞ்சத்தை உனக்கு உணர்த்துவதுக்கு தான் அவங்க குருவாக அங்கே ஜீவசமாதியில் இருக்கிறாங்க. அவங்களோட பணியும் கூட அதான். இப்போது இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஒரு உயிர் சித்தனாக மாறணுன்னா என்னென்னலாம் செய்யணும், என்ன பயிற்சி எதனா இருக்கான்னா, நிச்சயமாக இருக்குது, நிறையா இருக்குது. என்னென்ன பயிற்சிலாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அஷ்டாங்க யோகம், வாசி யோகம், நவகண்ட யோகம், குண்டலினி யோகம், அட்டமா சித்தி அப்படின்ற பெரிய ஒரு பயிற்சிகளே இருக்குது. இந்த பயிற்சிகள்லாம் எதை நோக்கி செல்லுது அப்படின்னா, அந்த ஒழுங்குமுறை சொன்னல, பிரபஞ்ச ஆற்றலோட ஒழுங்குமுறை அப்படின்னு சொல்ல பார்த்து, அந்த ஆற்றலை அந்த சுவாசத்தின் மூலயமாவும் உடல் இயக்கத்தின் மூலயமாவும் சமப்படுத்துவதற்காக இந்த பயிற்சி இருக்குது.
ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்குள்ளே போனால் பெரிய டாபிக். நம்ம முக்கியமானது பார்ப்போம். அதோட அடிப்படை பேஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அஷ்டாங்க யோகம். அப்படின்னா, இது வந்து அஷ்டம்னாலே 8. இதில ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படின்ட்டு. இது 8மே எதை பேஸ் பண்ணி அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுய கட்டுப்பாடு, ஒழுக்க வரையறை, அப்புறம் வந்து தன்னைத்தானே அறிதல், அர்ப்பணிப்பு, இதுதான் மொத்தமாவும் இருக்குது. மூச்சில வந்து ஒரு ஒழுக்க முறை, அதெல்லாம் தான் மொத்தமா இருக்குது. இந்த 8 வகையான யோகத்தின் மூலியமா வந்து பிரபஞ்ச ஆற்றல உணர்றது தான் இதோட நோக்கமே. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குண்டலினி யோகம்லாம் இருக்கு. யோகம்னாலே முதலாவது இணைத்தல்னு பேரு. பிரபஞ்ச ஆற்றலோட இந்த உயிராற்றல் இணைத்தல் தான் இதோட வேலையே. யோகம்னா இணைத்தல்னு பொருள். இப்ப குண்டலினி யோகம் பார்த்தீங்கன்னா, 7 சக்கரங்கள் நம்ம உடம்புல இருக்குல்ல, அது தொடர்பு நிலைப்படுத்தி வர்றது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, அக்ஞா, துரியம் என்ற 7 சக்கரத்தையும் ஆக்டிவேட் பண்றது. எப்படின்னா, மூலாதாரத்திலேருந்து உயிர் சக்திய துரியத்துக்கு ஏற்றும் பயிற்சி தான் அது. அது துரியத்த அடைஞ்சிச்சுன்னா, பரபிரம்மம் என்ற அந்த ஒரு நிலைய அடைஞ்சிரும். அந்த இந்த உயிர் சக்தியானது பரபிரம்மத்த வந்து தொற்றும். ஸோ, அது வந்து இறைநிலைய நீங்க வந்து உணர்ந்துடலாம். அது மூலியமாவும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாசி யோகம். இது சுவாசத்த அடிப்படையா கொண்டது. ஆனா, இது மிக முக்கியமா என்னன்னா, மனமும், சுவாசமும் தொடர்பு நிலையில இருக்குதுன்றத உணர்த்துறது. மனம் எங்க அடங்குதோ, அங்க சுவாசம் அடங்கிடும். அது நீங்க மனம் வந்து புலன்களோட தொடர்புட்டது. மனம் எங்க அடங்குதோ, புலன் உணர்வும் ஒடுங்கிடும் அப்படியே. ஸோ, இதெல்லாம் வந்து ஒரு செம்மைப்படுத்துற முறை தான் இந்த வாசி யோகம். இது எல்லாமே மூச்சை கவனித்தல் தான், மூச்சை சீர்படுத்துதல் தான். இந்த மூச்சு மூலியமா அந்த சுழுமுனையில நீங்க வந்து அந்த பிரபஞ்ச ஆற்றல நீங்க அந்த பரபிரம்மத்த உணர்றதுக்கான ஒரு வழிமுறை தான் இங்க வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அட்டமா சித்தின்னு பேரு இதுக்கு. இது எண்ணங்கள் அடிப்படையில வந்து சித்திகள் அப்படின்னா யுக்திகள். ஒரு ஒரு யுக்தி, ஒரு சக்தின்னு கூட வச்சுக்கலாம் நம்ப. அந்த எண்ணங்கள் வலிமையினால வந்து அவங்க எப்படி மாத்துவாங்கன்னா, ஆ இந்த காலநிலைய கூட மாத்திருவாங்க. பாபா படத்துல பார்த்தீங்கன்னா, மழை பெய்யும் அப்படி கை காட்டுனோனே மழை பெய்யும்ல, அதெல்லாம் பிரார்த்தி அப்படின்னுவாங்க. இது என்னென்னலாம் இருக்குன்னா, அட்டமா சித்திகள்னா அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராத்தி, பிரகாமியம், இசத்துவம், வசித்துவம் இதெல்லாம் இருக்கு. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா, அ பிறர் கண்களுக்கு தோன்றாம மறையிறது, இந்த உடம்ப வந்து பூதாகரமா மாத்துறது, காற்ற போல லேசா அப்படி டிராவல் பண்ணிறது, உடம்ப வந்து ரொம்ப யானை போல கனமா மாத்திறது, அப்புறம் வந்து கூடு விட்டு கூடு பாயறது, அப்புறம் ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், மீண்டும் மருளல், அந்த மாரி ஒரு ஒரு ஈசத்துவம்னா ஒரு ஈசனுக்கு உண்டான ஒரு தத்துவம் அது இருக்கும். வசித்துவம்னா எல்லாத்தையும் வசியப்படுத்துகிறது. இது மாரியான பல பயிற்சிகள்லாம் சித்தர்கள் செய்து, அதெல்லாம் அனைத்தையும் தேர்ச்சி பெற்று தான் சித்தர்களா வந்திருக்கிறாங்களே காண்டி எளிமையா வரல. மிக, 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 மிக கடினம். இது எல்லாமே பூர்வ ஜென்ம ஆன்ம புண்ணிய பலத்தினால தான் சித்தர்களா மாற முடியும். எளிமையாலாம் மாற முடியாது. அவங்களுக்கு பூர்வ புண்ணியம், பிறவி புண்ணியம்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால தான் அவங்க சித்தர்களா மாறுறாங்களே காண்டி, ரொம்ப எளிமையாலாம் சித்தர்களா மாறிடலாம் அப்படின்னு யாருனா நெனச்சீங்கன்னா, ஒருபோதும் கிடையவே கிடையாது. அதுபோல பார்த்தீங்கன்னா, அடுத்து நீங்க வந்து சித்தர்கள்லாம் ஏன் வந்து அன்னதானத்தையும், ஒளி வழிபாட்டுமே விரும்பினாங்க அப்படின்றத நீங்க யோசிக்கணும். அவங்க எத்தனையோ பயிற்சிகள் பண்ணியிருக்கிறாங்க. அத்தனை பயிற்சிகளும் எல்லாருக்கும் சொல்லிக் குடுத்துருக்காங்களான்னா, அது ரொம்ப குறைவு. அவர்கள் இப்ப நவகண்ட யோகத்துல இருப்பாங்க. நவகண்ட யோகம்னா உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். உடம்ப வந்து 9ஆ பிரித்து இணைப்பாங்க அப்படியே. இத பார்த்தவங்கலாம் உண்டு. ஆனா, எந்த சித்தரும் இது எப்படி இணைச்சான், எப்படி பிரிச்சோம் அப்படிலாம் சொன்னது கிடையாது. இது அவங்க வந்து ஒரு சோதனை ஓட்டமா வந்து அவங்க உடம்ப வந்து அ பிரிச்சு இணைப்பாங்க. அதுதான் சொல்ல மாட்டாங்க. ஆனா, மக்களுக்கு அவங்க சொல்லிட்டு போன விஷயம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அன்னதானத்தையும், ஒளி வழிபாட்டையும் தான் அவங்க சொல்லிக் குடுத்துருக்குறாங்க. ஏன் வந்து அன்னதானம் பண்ணணும், உணவு தானம் குடுக்கணும் அப்படின்னா, அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய தத்துவமே என்னன்னா, கொடுக்கும்போது தான் தான் உயிர்களிடத்துல அ ஒரு இரக்கமே பிறக்குது. இப்ப யாருக்குன்னா நம்ம ஒரு பொருள வந்து குடுக்கும்போது, அவங்க ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி பண்ணணும். ஏதோ ஒரு இரக்கம் நம்மகிட்ட கருணை பிறக்குது. இந்த இரக்கம் தான் என்னன்னா, நம்ம இறைவனிடத்திலே சேர்க்குது எடுத்துன்னு போயிட்டு. ஓ! எவன் நம்ம ஒரு உயிர்களுக்கு அ ஒரு உதவி, கருணை அந்த படைத்தவன் நானு. நான் செய்யணும் அந்த வேலைய. ஆனா, அத ஒரு படைப்பு வந்து செய்யுதுன்னா, அந்த படைப்பு யாருன்னு இறைவனே பார்த்து, அவர்கள் மீது அன்பை பொழிவாரு. அதுக்கு தான் இந்த உணவு தானம்லாம் ரொம்ப உதவும் நம்மளுக்கு.
தீபம் ஏற்றுதல் பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சமே ஒரு பேரொளி தான். அப்போ அந்த ஏன் தீபத்த விரும்புறாங்க அப்படின்னா, மனம்னா அதுக்கு இன்னொரு பெயர் உண்டு. இருள் அப்படின்னு பெயர் உண்டு. இந்த இருள் அப்படி நீங்கணும் அப்படின்னா, பிரபஞ்சத்தின் அ ஒரு ஒளி ஓட அடிப்படை தத்துவமே தீபம் தான். அந்த தீபத்த நீங்க அங்க ஏத்தனன்ற பார்த்து, அங்க இருள் வந்து விலகிடும். உங்க மனம் வந்து தெளிவு பெறும். பிரபஞ்சாற்றல் உள்ள வரும் அப்படின்றது தான் நியதி. இதனால தான் சித்தர்கள் வந்து இது 2யும் ரொம்ப விரும்பினாங்க. மக்களுக்கு போதிச்சும் நெறைய இடங்கள்ல போதிச்சாங்க. இத பண்ணுங்க, உணவு நீங்க குடுங்க அப்படின்னு கூட அறிவுறுத்திருக்காங்க. அவங்க பாஷைகள் புரியாது சில பேருக்கு. பட் அவங்க சொல்ற விதத்துல புரிஞ்சு பண்ணவங்கலாம் பெரிய பெரிய கோடீஸ்வரனா மாறி இருக்கிறாங்க தானத்தினால. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் ஜீவசமாதி செல்வதால் என்ன நடக்கும்? இது நெறைய பேர் கேட்குறாங்க என்கிட்ட. ஜீவசமாதி நாங்க ஏன் போனோம்? அங்க போனா என்ன நடக்கும்? அப்படின்னு கேட்குறாங்க. ஜீவசமாதி முதலாவது நீங்க செல்றதுக்கான நோக்கம் எது வேணா இருக்கலாம். யாருனா சொல்லி அப்படிலாம் இருக்கலாம். பட் ஆனா எங்கள பொறுத்தவரைக்கும், பூர்வ ஜென்மத்தில ஒரு அ அந்த இறை வழிபாட்டுல ஒரு புண்ணியம், அந்த ஆன்மா குருவோட ஒரு புண்ணியம் பெற்றிருந்தா மட்டும் தான் இந்த ஜீவசமாதிலாம் தொட முடியும். நீங்க ஜீவசமாதில முதல்ல காலடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா, உள்ள போறீங்க அப்படின்னாலே, உங்க மனதில என்ன கவலை, பிரச்சனை என்ன இருக்குதோ, அது உள்ள போனீங்கனாலே அந்த இடம் அமைதியாயிடும். உங்க மனமே அமைதியாயிடும். அதுக்கு அப்படி ஆயிடுச்சுன்னா, நீங்க கரெக்ட்டான இடம் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படி ஆவுது? அங்க ஒரு அமைதி உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, ரொம்ப எளிமையா சொல்றேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் வேணாம். ஜீவாத்மான்னு வச்சுங்க. அங்க ஒரு ஜீவன் இருக்கு. அது ஜீவாத்மா. பிரபஞ்ச பேரொளி. அ அது வந்து பரமாத்மா. இந்த ஜீவாத்மாவும், பரமாத்மாவும் ஒரு நேர்கோட்டுல இயங்குது, இணையுது. அந்த இடத்துல உங்களோட ஜீவன் ஒரு ஆன்மா. அந்த இடங்கள்ல நீங்க போய் சுத்த பார்த்து, உங்க ஜீவன் பரமாத்மாவோடு தொடர்பு பெறும். தெரிஞ்சோ, தெரியாமலோ. அப்ப நீங்க தொடர்பு கொள்ளும்போது தான் உங்களுக்கு உங்க மனம் வந்து அமைதி பெறும், தெளிவு பெறும். உள்ளுணர்வு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அத நீங்க கவனிக்கலாம். அங்க யாருனா போனாங்கன்னா, போய் அனுபவம் பெற்றவங்கலாம் நெறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியும். உள்ளுணர்வு வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். அப்பதான் சொல்லுவாங்க, "சித்தர் என்கிட்ட பேசுறாரு." அப்படிலாம் சொல்றதுக்கு காரணம், உங்களுக்குள்ளே ஒரு உணர்வு, ஒரு இறைவன் பேசுறாரு அப்படின்றது தான் அர்த்தம். அங்க அந்த இறைவன் யாருன்னா, சித்தரா தான் நீங்க கன்சிடர் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இது எப்படி உணரலாம்? எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் உள்ள போனாலும் ஒரு அமைதி கிடைக்குதா? எப்படி அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு நல்ல வெயில்ல வெளிய போயிட்டு வாங்க. நீங்க வீட்டுக்கு வர பார்த்து உங்க வீட்ல யாரோ ஏசி போட்டு வச்சிருக்காங்க. உங்க வீட்ல உங்க பிள்ளைங்கள யாரோ ஃபுல் ஏசி போட்டு வச்சிருக்காங்க. நீங்க வந்தது செம்ம வெயிலு. உடம்பு பயங்கர உஷ்ணம். ஆனா அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆன உடனே உங்களோட உஷ்ண நிலை மாறி குளிர்ச்சியா மாறிடும்ல உங்க உடம்பெல்லாம். ஸோ இதுதான் இங்க ஜீவசமாதியில நடக்குது. இங்க 1008 பிரச்சனைல மனக்கவலைகள வர பார்த்து, அந்த இடம் ஒரு நேர்மறையான ஆற்றலோட, பிரபஞ்ச ஆற்றலோட தொடர்புல இருக்க பார்த்து, உங்களோட மனம் வந்து தெளிவு பெற்று உள்ளுணர்வு வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். நீங்க கவனிச்சீங்கன்னா. இது மிகப்பெரிய சீக்ரெட்டு. இது நெறைய பேருக்கு பலன் குடுக்குது. நெறைய பேர் ஒரு ஜீவசமாதிய தன்னோட அதிர்வ உள்வாங்குறது மூலியமா தான் இது அ மிக சக்தி வாய்ந்தது அப்படின்னு வெளியலாம் சொல்றாங்க. போய் எல்லா இடங்கள்லும் சொல்றதுக்கு காரணம் 4 பேர வந்து வாங்கன்னு கூட்டிட்டு போறதுக்கு காரணம் எல்லாமே இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய கேள்வி ஒண்ணு இருக்கும். சித்தர்கள்லாம் நம்மளுடைய கர்மாக்கள வாங்கிக் கொள்கிறார்களா? அப்படின்னு நெறைய பேர் கேட்குறாங்க. சித்தர்கள்லாம் நம்மளோட கர்மா வாங்கிடுவாங்க. அங்க நம்ம போனா நம்ம கர்மா வாங்கிட்டாங்கன்னா, நம்ம பிரச்சனைலேருந்து டக்குன்னு வெளில வந்துடலாம். அப்படின்ற மாரி பல பேருக்கு ஒரு சிந்தனை, ஒரு ஒரு ஆசையும் கூட. அப்படி வந்து சித்தர்கள் வந்து ஒரு உண்மைய சொல்லவா? முதலாவது சித்தர்கள் வந்து கர்மாக்கள வாங்குவதே இல்லை, 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 இல்லை. மாறா என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு ஒரு புண்ணியத்தின் பலத்த கூட்டி, கர்மாவின் பலத்தை குறைத்து உங்கள வாழ வழி செய்றாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? உங்களோட கர்மாவ வந்து அவங்க வாங்கல. உங்க கர்மாவ கரைக்கிறதுக்கான தர்மத்தின் வழிகள, புண்ணியத்தின் பலத்த கூட்டி, உங்க கர்ம பலத்த குறைக்கிறதுக்கான வழிவகை செய்றாங்க. அப்படியா? இப்ப நீங்க கேட்கலாம். புண்ணியத்தோட பலத்த கூட்டுறதா? அப்படி அவங்க என்ன பண்றாங்க? என்னென்னலாம் நம்ப பண்ண வேண்டியிருக்கும் அங்க சித்த ஜீவ சமாதில அப்படின்னா, அது ரொம்ப எளிமையான ஒரு மெத்தட் தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஆனா, நம்மளுக்கு அது கஷ்டமா இருக்கும். இப்ப கலியுகன்றதுனால. இப்ப நமக்கு புண்ணியத்த எப்படி கூட்டுறது? என்னென்ன வழிமுறைகள் அவங்கலாம் வச்சிருக்காங்கன்னா, நீங்க நெறைய சித்த ஜீவ சமாதியில போனீங்கன்னா, வள்ளலாரோட படம் இருக்கும். நீங்க பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரியல. வள்ளலாரோட பெரும்பாலான சித்த ஜீவ சமாதிகள்ல வள்ளலாரோட படம் இருக்கும். ஏன் அத அங்க வச்சிருக்கிறாங்க? ஏன் வள்ளலார் அங்க போய் இருக்கிறாரு? அப்படின்னா ஒரே விஷயம் தான். இந்த புண்ணியத்தினோட அடிப்படையே ஜீவகாருண்யம் தான். பிறர் உயிரை தன்னுயிர்ப்பை நேசித்தல் தான். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வள்ளலார் சொன்னது காரணமே அதான். பிறர் உயிரை தன்னுயிர்ப்பை நேசித்தல் தான். ஸோ அந்த நேசிக்கிறேன்னா நீங்க என்ன பண்ணணும்? நேசிச்சா போதுமா? அவங்களுக்கு எதனா ஒரு கைங்கரியம் பண்ணணும். உணவு குடுக்கணும். அன்னதானம் போடணும். அந்த உயிருக்கு கருணை காட்டணும். அந்த உயிருக்கு உங்களால முடிஞ்சதெல்லாம் செய்யணும்.
இதை தான் வள்ளலார் சொல்லியிருக்காரு, இதை தான் சித்தர்களும் சொல்கிறாங்க. அந்த ஜீவகாருண்யத்தை உங்களுக்கு வழி நடத்துவாங்க. இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க, உணர்வாங்க. அது உங்களை சுற்றி சூழ்நிலை அமையும், அதை நீங்கள் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உயிர்களுக்கு வந்து சேவை செய்ய சொல்லுவாங்க. இது வந்து மிகப்பெரிய தத்துவார்த்தம். விவேகானந்தர் சொன்னது தான். நீங்கள் வந்து உங்கள் வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பக்தி செய்வீங்கள்ல, விளக்கு புதுசாக இருக்கணும், வீட்டை க்ளீனாக வச்சுக்கணும், வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தூபதீபம் போடணும், படத்தெல்லாம் சூப்பராக வச்சுக்கணும், அப்படி உருகி உருகி பிரார்த்தனை பண்ணிங்கன்னா நீங்கள் பக்தி செய்யும்போது இறைவனோட படிநிலையில் தான் இருக்கிறீங்களாம். ஆரம்ப நிலைன்னு அர்த்தம், முதல் நிலையில் தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் பக்தி செய்யும்போது. ஆனால் பிறர் உயிரை தன் உயிர் போல நேசித்து சேவை செய்யும்போது இறைவனோட மடியில் இருக்கீங்களா நீங்கள்? அப்போ இறைவனோட மடியிலே இருக்கீங்கன்னா அப்போது உங்களோட கஷ்டம் அதெல்லாம் எந்த மூலைக்கு போய்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அந்த சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பல ஜீவ சமாதிகளுக்கு அவங்கள வந்து அனுப்பிச்சி வச்சுருவாங்க. நீங்கள் இங்கே சித்தர்கள்கிட்ட ஒருத்தர்கிட்ட நீங்கள் மெயினாக பிடிச்சிங்க அப்படின்னா அவங்க பல சித்தர்கள்கிட்ட அனுப்புவாங்க. நீங்கள் பல குரு பூஜைலாம் அட்டன் பண்ணுவீங்க. இது எல்லாருமே ஜீவசமாதி வழிபாடு பண்ணுறவங்கலாம் பல சித்தர்களோட தொடர்பு இருக்க போவாங்க. இது ஏன்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஏன் நம்ம வந்து பல சித்தர் ஜீவசமாதியோட சுற்றிட்டு இருக்கோம், என்னன்னு தெரியல. இவர்கிட்ட ஒரு பிரச்சனை இருந்தால் இவர் நான் பல பேர்கிட்ட சுற்ற விட்டுன்னு இருக்கிறாரு, நம்ம பிரச்சனை எப்போ முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து புலம்பிகிட்டே இருப்பாங்க. ஒரே விஷயந்தான், இதோட ப்ராசஸ் நான் சொல்லிடுறேன் பாருங்க எளிமையாக. இப்போ நீங்கள் வந்து ஒரு 7 சப்ஜெக்ட் இருக்குது, 7 ஆசிரியர் இருக்காங்க, 7 பாடங்கள், 7 ஆசிரியர்கள் இருக்காங்கன்னா 7 ஆசிரியர்கிட்ட பார்த்து ஒவ்வொரு பாடத்துலையும் உங்களுக்கு ஒரு சான்று கொடுப்பாங்களா? ஒரு எக்ஸாம் வச்சு 35 இவன் பாஸ் ஆகிட்டான்ப்பா, இவன் 35 பாஸ் ஆகிட்டான்ப்பா, இவன் 35 பாஸ் ஆகிட்டான்னு 7 சப்ஜெக்டில் கொடுத்தா தான் அந்த யூனிவர்சிட்டியை உங்களுக்கு வந்து ஒரு பட்டம் கொடுக்கும். எம்பிஏ, பிபிஏ, ஒரு 14 சப்ஜெக்ட் ஏறிங்க, 14 ஆசிரியர்னு வச்சுங்களேன். அவங்க சான்று கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டியே சான்று கொடுக்கும், எம்பிஏ முடிச்சிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி உங்கள் கர்ம வினைகளில் புண்ணிய பலத்தை கூட்டுறதுக்கான ஒரு வழி வந்து சித்தர்களோட ஆசீர்வாதம் தான். அவங்க எதை பொறுத்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்கன்னா ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் அடிப்படையில் தான், இப்போ இருக்கிறத பார்த்து தான். இப்போ நீங்கள் பார்த்து அவங்க கண்டுபிடிச்சாங்க ஒரு சித்தருக்கு இந்த நம்ம ரெகுலராக போகிற சித்தர் ஒரு சித்தருக்கு அனுப்புகிறாங்கன்னா அங்கே போனவுடனே அந்த சித்தர் பார்த்து தனி மனித ஒழுக்கத்தில் இவன் சிறந்தவன்பா அப்படின்னு ஒரு சான்றும் ஆசீர்வாதமாக கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு அந்த சப்ஜெக்டில் 35 மார்க் நீங்கள் பாஸு. அடுத்து இன்னொரு சித்தர் ஜீவசமாதி போகிறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு புண்ணிய ஆத்மாப்பா, இது நிறையா புண்ணியம் பண்ணியிருக்கு, முற்பிறவிலும் சரி இப்பயும் சரி புண்ணியம் செஞ்சுருக்கு அப்படின்னு ஒரு சான்று கொடுத்தாங்கன்னா அந்த சப்ஜெக்டில் ஒரு 70 மார்க் பாஸு. அடுத்து இதுமாரி இன்னொரு சப்ஜெக்ட் போகிறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சித்தர்கிட்ட போகிறீங்க, அவங்க உங்களை பார்த்து பண்ணோடனே இவர் பூர்வ ஜென்மத்தில் பெண்களுக்கு பல உதவிகள் பண்ணியிருக்கார் இவர், ஸோ இவர் வந்து பெண்களோட ஆசீர்வாதம் அதிகம் அப்படின்னு ஒரு பெண் சித்தரை வச்சுங்களேன். அவங்க அவங்கள ஆசீர்வாதம் பண்ண பெண்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றைக்குமே இருக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணால் அந்த சப்ஜெக்டில் ஒரு 35 மார்க்கு. இப்படியே நீங்கள் எல்லாத்துலேயும் மார்க் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிரச்சனைக்காக அங்கே போயிருப்பீங்க அப்படின்னு பார்த்து இந்த புண்ணியங்கள், இந்த பாஸ் மார்க் இதெல்லாம் உங்களுக்கு வந்து புண்ணியங்கள்லாம் மாறி கடைசியாக சான்று கொடுப்பாங்களே, எம்பிஏ சான்று கொடுக்குற மாதிரி ஈசன், எல்லாம் அல்ல ஈசன் வந்து உங்களுக்கு சான்று கொடுப்பாரு, போதும் உங்கள் கர்ம வினை குறைஞ்சிச்சு, உங்கள் பிரச்சனைலேருந்து வெளில வந்துரு அப்படின்னு சான்று கொடுப்பாங்க. இந்த வேலையை தான் இந்த ஜீவசமாதிகளில் சித்தர்கள் புண்ணியத்தை கூட்டி உங்கள் கர்ம வினையை குறைச்சி செயல்படுத்துகிறாங்க. இதுக்கப்புறம் கேட்க வேண்டியது என்னென்னா, சித்தர் ஜீவசமாதியில் நம்ம என்ன கேட்கணும் அவங்ககிட்ட போய் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும் எல்லாருக்கிட்டையும். சித்தர் ஜீவசமாதி போனால் நம்ம என்ன வேண்டலாம், என்ன கேட்கலாம் அப்படின்ட்டு. நான் ஆல்ரெடியே சொல்லிட்டேன், சித்தர்கள் வந்து நமக்கு சிவத்தை அடைவதற்கான வழியை காட்டுறதுக்காக குருவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ நம்ம துன்பத்துக்கு பார்த்து நம்ம புண்ணியங்களை கூட்டி அதுலேருந்து வெளியே வர்றதுக்கும் வழிகாட்டுறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் 2 தான் அங்கே போய் கேட்கணும். 1, நீங்கள் அடைஞ்ச நிலையை எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு ஆன்மீகத்தை நோக்கி இறைவனை நோக்கி போகிறவங்க அதை கேளுங்க. இப்போ துன்பத்தில் இருக்கேன், கடும் துன்பம் அப்படின்னா அங்கே போயிட்டீங்க அப்படின்னா இந்த துன்பங்கள்லேருந்து எனக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கான வழிமுறையை எனக்கு காட்டுங்க புண்ணியத்தின் மூலயமா அப்படிங்க கேட்டிங்கன்னா நிச்சயமாக காட்டுவாங்க. இவ்வளோ தான் இருக்குது ஜீவசமாதியில். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எளிமையாக கொடுத்துட்டேன். நன்றி, வணக்கம்.